மரணத்துக்கு வழி. அப்போ இந்த இடத்துல நான் இந்த தொடக்கத்தில் இந்த 3 குணங்களையும் சொன்னேன். இந்த உலகம் முழுக்க இந்த 3 குணங்களால் ஆனது. இந்த 4வது கேட்டகரி தாமசம். சொல்லுங்க, கொஞ்சம் ராஜசம் 1 2 தாமசம். அவங்களுக்கு இந்த அசிங்கம் முழுதும் இருக்கும். காம, குரோத, லோப, மோக, மத, மாத் அவ்வளோ இருக்கும். ஸோ என்ன ஒன்று இக்னோர். அவங்கள திருத்த நீ வரவில்லை. சொல்லுங்க, உத்தரேத் ஆத்மனாத்மானம். சொல்லுங்க, உன்னை உன்னால் நீ உயர்த்திக்கொள். இப்போ இந்த அட்டாமிக் ஹேபிட்டில் நல்ல பழக்கங்கள் எப்படி வளர்க்குறண்டும், கெட்ட பழக்கங்களை எப்படி அதுலேருந்து இப்படி இருக்குது. அற்புதம். அப்போ கெட்ட பழக்கங்களை நீ என்ன வேணும், என்ன அதை குறைக்கிறதுக்கு எப்படி அதில் உண்டு, அதில் இன்ட்ரெஸ்ட் வராமல் பார்த்துக்கோ. அது அற்புதமாக இருக்குது. அப்போ இப்போ வரும். அப்பா இப்போ என்ன நடக்குதுண்டா, பிரமாதே மிருத்யு, மறதி மரணத்துக்கு சமம். நீங்கள் என்ன இப்போ நான் எழும்பி போனீங்கண்டா, நான் அங்கே போய் என்ன இந்த நியூஸ் என்ன 3 நாளாக என்ன அப்படி நடக்கல. இது நடந்த கதை. நான் இருக்கக்குள்ள 65ஆம் ஆண்டு இன்னும் ஒரு ரிசர்ச் ஒன்று மாதிரி இங்கே இல்லைங்க ரஞ்சிதம். அது சின்ன மிஷன் இல்லை. அந்த அவங்க அப்படியேண்டா 2 குரூப்பாக பிரித்தாங்க ஆக்களை. கொஞ்சம் பேர் அந்த நாளில் டெலிவிஷனில் ரேடியோ மட்டும் தான் இருந்தது. ஒரு குரூப்புக்கு வளமை போல் அவங்க ரேடியோ கேட்பாங்க, நியூஸ் கேட்பாங்க, நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. இந்த குரூப்புக்கோ நியூஸ் பேப்பர் ரேடியோ ஒன்றையும் பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது, ஒன்றும் பண்ணணும். 40 days. அப்போ அவங்களுக்கு அந்த நாள் லாம்பண்ணையில் 5 சதம் கூடி போச்சுண்டா, இல்லை சீனிக்கு 10 சதம் கூடி போவேண்டா, அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை சொல்லுவாங்க. அவ்வளோதான் முக்கியமானது, வேறு ஒன்றும் தெரியாது. 40 நாளைக்கு பிறகு 2 குரூப்பையும் எடுத்து ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அவங்க இந்த சாதாரண குரூப்பிட கேட்டாங்க, வாழ்க்கை சாதாரணமாக போய் கொண்டிருந்தது. மற்ற குரூப் சொன்னாங்க, அப்பா நான் நியூஸ் பேப்பர் இல்லாமல் ரேடியோ கேட்காம நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம் இல்லை நினைக்கிறேன். இந்த 2வது குரூப் சொல்கிறேன். அப்போ நீ என்ன அந்த யானை குளிச்சுட்டு அந்த செங்கிலியை கொடுக்காடி வந்த உடனே அந்த தள்ளி போடும். நான் அதான் சொன்னேன், என்னது குளிச்சுட்டு வந்து சுரிக்குள்ளே பூர்ற என்ன ஒன்று கஷ்டப்படுறான் சொல்லு. 23 மணித்தியாலம் எனக்கு நல்ல ஞாபகம். 58 நிமிஷம் இல்லை எங்கே இருக்கிறேன் நான், சுரிக்குள். ஏதோ நீ கூப்பிட்டு தொலைக்கிறானே இந்த சாமி என்ன 2 போட்டு 2 நிமிஷம் வந்து குளிச்சு போடு, திரும்ப அங்கே ஓடுறவனா என்ன சந்தோஷமாக சொல்கிறார் பார்த்தா இல்லை இல்லை அதை சொல்ல வைக்கப்படுற இல்லைன்னா சிறுக்குள்ளே போவேன். நீ என்ன இல்லை அந்த ஆனந்தத்தை நீ உனக்கு என்ன தெரியும், சிறுக்குள்ளே இருக்கு ஆனந்தம். ஐயா அது இந்தியாவை பார்க்கணும் இந்த பண்டிகைலாம் இல்லை, ரொம்ப ஆனந்தம், பரமானந்தம். ஸோ நீங்கள் இதை தான் சொல்ல வரும். எத்தனையோ பிறவிகளில் இந்த 4வது தனி செய்து கொண்டு இருந்தீங்க, அதை தனிப்பவும் செய்கிறீர்கள். ஆகவே இந்த முதல் 3ஐயும் பல்ல கடிச்சிட்டு செய்யணும், 4வது பல்ல கடிச்சிட்டு செய்யக்கூடாது. அது தர்மாவில் நான் பார்க்குறேன், நியூஸ் பார்க்காட்டி எனக்கு தூக்கம் வராது. என்ன உலகத்தில் என்ன நடக்கிறதுன்னு தெரியாமல் எப்படி தூங்குகிறோம் மாதிரி ஐயா யோசன். எங்களுக்கு ஒன்று எங்களுக்கு உள்ள நியூஸே போதுமே, புது நியூஸ் எனக்கு ஜோயல் மிஸ்டர் பிரசிடென்ட் எங்களுக்கு ஒரு நியூஸ். ஸோ அன்போட அப்பா அதான் சொல்லுவாங்க, எங்களோட அப்பா அவர் தான் சொன்னார், மணி எனக்கு ஒன்றுலேருந்து ஒன்றும் வேண்டாம், இது நடந்தாலானா ஒரு அப்பான்னு கொஞ்சம் வருது. குச்சே ஒரு பெரிய ஒரு மாண்ட வாழ்க்கை. அவர் தான் இப்படி வந்தாரானதை அவங்க அப்பா செத்து கொண்டிருக்கார் ரஷ்யாவில். அது கூப்பிட்ட மணி என்னட்ட உன்னோட கொடுக்குறது ஒன்றுமே இல்லை, ஆனால் நான் சொல்கிற இந்த அறிவுரையை நீ வாழ்க்கையில் நடந்தேண்டா எனக்கு அது போதும். அவர் பையனுக்கு 9 வயது. அது ஓஷோ அவரை பற்றி நல்லா பொழுது சொல்லலாம், நல்ல பெரிய மகான். அவர் சொன்னார், யார் உனக்கு நல்லதை பற்றி சொல்லுது,
உன்னை அப்படின்னு நான் தெரியும் பையன் தீண்டுவான்னு அடிப்பான்னு ஏதாவது செய்வான்னு என்ன சொல்ல புல்லிங்க என்று சொல்கிறது. யார் உனக்கு துன்பம் கொடுத்தாலும் கஷ்டம் கொடுத்தாலும் உன்னை அவமானப்படுத்தினாலும் அவங்கள்ட்ட சொல்லு, நான் நாளைக்கு இதே நேரத்தை உன்னை சந்திப்பேன், நீ கேட்குற இதுக்கு நீ சொல்கிறதுக்கு நான் அதுக்கு விடை கொடுப்பேன், அவ்வளோதான். ரெண்டாவது செத்துட்டேன். நீ சின்ன பையன் ஆனால் செய்ய தொடங்கினான். ஒருவன் வந்து உதைப்பான், அடியே சொல்லிட்டு போவான், ஏதாவது செய்ய வேண்டாம், அவன் சொல்லுவார் நாளைக்கு இதே நேரம். ஆனால் என்ன நடந்த மகேஸ்வரன் அந்த அடுத்த நாள் 24 மணித்தாது புற வரக்குள்ள இவருக்கு அவனுக்கு மேலே கோபமோ இல்லை வெறுப்போ இல்லை உதைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கவில்லை. ஓஜி பாருங்கள் என்ன பியூட்டிஃபுல். அப்போ அப்படியே வளர்ந்து தான் அந்த மகான் வந்தார். அவருக்கு யாரும் மேலே ஒரு பையன் நான் 24 மணித்தாது வரக்குள்ளே ஒரு ரவுண்ட் அடித்து வந்து தெரியாமல் சொன்னான் என்னத்துக்கு செய்ய அப்படி தான் பாரு. நீ என்ன பண்ணுறாய்? ஹலோ ரியாக்ஷன். என்ன ஆக்ஷன்? ஒரு படம் ஒன்று இருக்குது, என்ன எம்பிஏ என்ன எம்பிஏ ஹிந்தியில் அதான் வரும் இது எம்பிஏ. அதில் இவங்கெல்லாம் மௌனமாக இருக்கிறாங்க, நான் ஒன்றும் செய்ய மாட்டோம், வீட்டுக்கு முன்னே அவன் பிரியாணியாக நடந்து வச்சு. அப்போ அவன் குண்டானையும் அடிக்கிறான். இவன் ஒரு நாள் அடித்தான். அவர் ஜீசனி கொண்டால் ஒரு கன்னத்தில் அடைந்தால் மற்ற கன்னத்தை அவன் கொடுத்தான். கொடுத்து போட்டு 3வது தடவை என்ன செய்ய போட்டு ஜெய் நான் சொல்லலையே படாது 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 ஒரு கன்னத்தை அடைந்தால் மற்ற கண்ணை திருப்பி விடும். அதுக்கப்புறம் சொல்லவே இல்லையா அடி விழா. நல்லா இருந்தேன் என்ன போற. ஸோ அப்பா வரக்காரங்க எனக்கு ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, அந்த நல்ல காரியங்களை நான் திருப்பி எழுதி ஞாபகம் வச்சு கொண்ட முடியா. எனக்கு தான் நான் அடித்தான், கொல்ல வந்தான், உதைச்சான், செருப்பு அடித்தான், எல்லாம் அடித்தான். ஒரு ரியாக்ஷனும் வரவில்லை, புரோவாக்ஷன் இருந்த ஒன்றும் செய்யலை. எனக்கு இது ஞாபகம். அதாவது நாளைக்கு இந்த நேரம் பார்த்துக்கலாம். ஆனால் நாளைக்கு வந்தோடனே நீ அந்த என்ன ரியாக்ஷனுக்கு பதிலாக ப்ரோஆக்ஷன், அதாவது எது செய்ய வேண்டுமோ செய்ய அது செய்வார். யோசிச்சு பாருங்க. நம்ம பார்வதி பற்றி ஹரஹர மகேஸ்வரம். நீங்கள் மேலே என்ன ஒரு நண்பர் வந்து என்னை சொன்னார், சுவாமிஜி உங்களோட இவ்வளோ நெருங்கியமாக இருந்தவர் இப்படி சொன்னண்டி சொல்லி என்ன அவர் வந்து எனக்கு சொன்னாருன்னு சொன்னாங்க. நான் ஒன்று சொல்லா சொன்னது, சொன்னவர் செகட்டு பாம்பாக பிறப்பார், கேட்ட நீங்கள் செகட்டு குருட்டு பாம்பாக பிறப்பீங்க. நான் சொல்லுது கருட புராணத்தில் இருக்கு அப்படின்னு. அவங்க கோல் மூட்டுறது ராஜே சாதாரண விஷயம் இல்லையோ. அது நான் சொன்னேன் எஸ் ஏன் அவன் விளங்கல, நான் விளங்கப்படுத்துறேன். அவன் வந்தான், அவர் இப்படி சொன்னாருண்டு உன்னோட சொன்னான். நான் அப்படி சொல்லியேன் இல்லை. முதலாவது அவர் சொன்னதை நீ என்னடி சொல்கிறது போல அவர்கிட்ட நான் எதிர்பார்த்த ஆன்சரை நிஜமே நீ சொல்லிக்கலாமே, அப்படி சொல்லக்கூடாது நீங்கள் சொல்லிக்கலாமே. நீ சொல்லலை சொல்லு, அதான் சொல்லு. அப்போ ஷடாப் கேடா நீ சொல்லுவேன். நீ என்ன சொல்கிறாண்டா அப்படி வேறு என்ன சொன்னேன் அப்படியா அவனை நான் நம்பியிருந்தேன் நண்பர்ன்னு சொல்லி அப்படியா பார்க்குற ஒரு கை முடிஞ்சு இல்லையோ என்ன நடக்குது. ஸோ அவன் சொன்னவனுக்கு நீ என்ன கொடுத்தாய், பரிசு கொடுத்து அவனை என்கரேஜ் பண்ணி திரும்பவும் அவன் போய் 4-5 இடத்துக்கு சொல்லுவான். ஆகவே தான் கேட்குறவனை குருட்டு பாம்பாவும் ஷர்ட்டு பாம்பாவும் பாம்பு புறப்பான். எங்கே அடுத்த ஒரு பாரத ஒரு சின்ன சொல்ல விளங்கம்மா விளங்கப்படுத்தானே என்ன வேணும் பிள்ளை என்ன சொன்ன மாச்சல் மாதிரி நான் என்ன வேணும் சொல்ல நம்மளை பற்றி கதைச்சா வேறுட்ட நீ அப்போ என்ன சொன்ன எஸ் இல்லைண்டா இதை கூட கேட்காம நீங்கள் போங்க. எக்ஸாக்ட்லி கேட்கக்கூடாது. ஏன் உன்னை மூட்டி விட்றான் அவன்.
உனக்கு பெரிய அதாவது எனக்கு இப்படி வந்து சொல்லிட்டாங்க இல்லை நே கமான். இது நடந்த அற்புதமான கதை. தவிர இந்த துறவியெல்லாம் அப்படி செய்கிறேன். நானே ஒரு தஞ்சை இருக்கேன், ஒரு 2-3 துறவிகள், இன்னொரு நல்ல மதியம். இப்போ எங்களை ஆக்கி தானே கிரிட்டிக் பண்ணணும், வேறே சொல்லுவானா யாரையும் சொல்ல போன இல்லையா, வேலைக்கு போகல. இவன் வேலைக்கு போனால் நாம் மனக்கோட மகேஸ்வரம் பாட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. டைம் இருக்கு, அதை விடக்கூடாது. நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன் உங்களுக்கு என்னண்டு இதெல்லாம் ஞாபகப்படுத்த சொல்லி ஆளப்படுறாள். நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ பாருங்க, 2-3 துறவிகள் நம்ம மாதிரி ஆக்கள் நம்ம தானே இருப்பாங்க. நம்மளுக்கு ஆக்கள் பண்ணுறது, கோழி விட்டுறது, சொல்கிறது, நியூஸ் இதில் போடுறது, ஃபேஸ்புக்கில் எடுத்துறது, அதெல்லாம் செய்வாங்க. சரி தானே? அப்போ சாமி உங்கள்ட்ட ஒரு விஷயம் கதைக்க வந்து நாங்கள் 3 பேரா, எனக்கு தெரியும் நீ என்ன கதைக்க வராண்டு. யார் என்ன சொன்னாங்களோ அவ்வளவும் உண்மை, அவ்வளவும் உண்மை. என்ன போகிறாய் இந்த வாயை மூக்கை மூட்டி பிப் பண்ணி அப்போ என்ன செய்யக்கூடாது. அவங்க சொன்ன அத்தனையும் இப்போ இவங்க எங்கட கூட்டாளி என்ன சொன்னா, அப்படி வேறு என்ன சொன்னான் பார்த்து அப்படி சொன்னான் இல்லை, அவன் போய் இங்கே இவங்களை கொண்டு போய் எங்கே இன்னொரு இடத்த மூட்டுவான். அவன்கிட்ட திருவிளையாடல் நடக்கும். புரியண்ணா? எஸ், சகுனி மாமா அல்லது இல்லையா, யாருக்கு உதவி செய்த யார் நீ, அப்போ உனக்கு தான் செருட்டு பாம்பு தண்டனை சரியா மாஸ்டர்? கரெக்டு. யோசிப்பா, நான் முதல் யோசிக்கிறேன். ஏய் அவன் தானே வந்து யோசிச்சான், நானும் என் செருட்டு குருட்டு பாம்பாண்டுன்னா நீ தான் அந்த அந்த தரதலைக்கு அந்த இந்த 4வது கேட்டகரி. அவங்க எது ராஸ்கஸ். நீ 2 குடும்பத்தை அதில் பிரிக்க வைக்கிற ஐயா, அதை நீ யோசிக்கல. அவங்களுக்கு அதுதானே வேணும். மூட்டி போய்ட்டு ஆனந்தம் வந்து வெளியிட்டு பார்ப்பாங்க, இவங்க சண்டை பிடிப்பாங்க, அவர் பார்த்து கொண்டு இருப்பாங்க. அவங்க சொன்னாங்க என்னைய போகிற இப்போ. ஆகவே நீங்கள் தயவு செய்து அடுத்தது இந்த மகேஸ்வரோட நீங்கள் இந்த மாதிரி மறந்துட்டீங்க. நான் காண கருவோம் ஏன்னு ஏன் சுவாமியார் ஃபேஸ்புக்கில் இது இல்லையோ அவங்க எழுதுறாங்க. நாங்கள் ஏதோ நல்ல காரியம் செய்கிறோம். அப்பா சொல்லுங்க, ரோட்டால் வரவனுக்கு எழுத சொல்லுங்கள், எழுதுவாங்களோ? சரி சரி, ஏன் அவர் ஒன்றும் செய்யலையே. கவனம் கேட்கணும். அதாவது இந்த பொறாமை யாருக்கு வருமென்றா இல்லை, யாருக்கு வரும்? நீ ஏதோ நல்லது செய்கிறாய் ஒன்று தான் வரும். இந்த மோதி தெய்வம் அவனை படுத்துகிற பாடம் அவனை போட்டு கற்பனையே பண்ண முடியாது உங்களுக்கு இப்படி ஒரு செய்வானுண்டு இல்லையா. சோக்ரேட்டை நஞ்சு விடிச்சா வச்சாங்க. ஏன் தெரியுமா? அவங்க இளைஞர்களை கெடுக்கிறாங்க. இப்போ அவரை சோக்ரடிய பேர் தான் ஸ்டோயிக்கு விஸ்டம் உண்டு படித்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த உலகம் அப்படி தான் செய்யும், நஞ்சு கொடுத்து கொள்ளுவாங்க. நமக்கு செய்யாது. நான் அடிச்சோம் இந்த மூட்டை கடிச்ச படி நான் உதைச்சான எல்லாம் செய்தாங்க இல்லையோ. ஒன்றும் செய்யலை. ஏன் இந்த இது இருக்குது 4வது கட்டக்கரை சேர்ந்தவங்க நீ அவங்க சொன்ன முழுதும் உண்மை. கண்மணி நான் என்ன ஒன்று நீ சொல்ல வாரத்துக்கு இல்லை, அவன் சொல்கிறாள் அவங்களுக்கு என்ன பண்ண போகிறாய். அப்படி அவங்கள வாய மூடும். இவனோட இப்போ என்ன நடக்குது, அந்த கோல் சொல்கிறவனுக்கு என்ன நடக்கும், அண்டையோட முடியும். அதோட இதையும் சொல்லி அனுப்பு. நீ சொல்கிறத சொல்லு. ஆனால் நான் குருட்டி பிறக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் நீ கட்டாயம் குருட்டு போகும்போது பிறப்பான், அது வேறு விஷயம். ஆனால் நான் இதை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் உண்ட திருவிளையாடலை நான் பிறக்க மாட்டேன். வேறு என்ன போய் சொன்னோம், வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அம்மா நீங்கள் சொல்கிறதுக்கு ஆன்சர் ஏன் இதில் எழுதுகிறாங்கன்னா, அடுத்தது உங்களுக்கு நேரடி ஆன்சர். இந்த 3ஐயும் நீங்கள் செய்யாதபடியாக உங்களுக்கு நேரம் இருந்தது அந்த கொமெண்ட்டை படிக்கிறது. சரி நம்ம சார் நாங்கள் படிக்க நேரம் இல்லையே இல்லை, எங்களுக்கு ப்ரேஸ் பண்ணா ஊண்டா இதுக்குள்ளேயும் விடுறதில்ல. ஏன் எல்லா புகழும் இறைவனுக்கு சொல்லுங்க எல்லாரும். அந்த பரம்பொருள்ற திருவிழையா அருளால் இல்லை. இந்த முறை சாப்பாடுக்கு வருது ஜெர்மனியிலேருந்து பணம், என்ன பிரேக்ஃபாஸ்ட்டா அதுக்கு வருது பனங்காட்டில் செய்கிறாங்க. அப்புறம் ஐயா இவ டீ ராசவேல் ஐஸ்கிரீம் முடிஞ்சு. நாங்கள் ஒரு அடுத்த வாரம் செய்ய மாட்டோம். அடுத்து நாங்கள் எல்லோரும் சொல்கிறோம், முழு பேரையும் கூப்பிடுவோம். என்னென்னா இந்த அட்டமிக் ஹேபிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது மகேஸ்வரன் இந்த இந்த காலையில் இந்த பிராணாயாமம் தயவு செய்து நான் கட்டாயம் சொல்லுவோம், மறக்கவங்க. எங்களுக்கு உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை, என்ன வித்தியாசம் ஒன்றுமே இல்லை. ஆனால் தெளிவு இருக்குது.
ஒரு ஞாபக சக்தி இருக்குது, நல்ல ஆரோக்கியம் இருக்குது, நல்ல குணம் இருக்காப்பா இல்லை. அது காரணம் இந்த எங்களோட பழக்கங்கள். முதலாவது உணவு பழக்கம் இல்லை, மற்றும் மனது அந்த பழக்கம். அடுத்து பிராணாயாமம். நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் வயது போகிறது, நோய் வாடுறது இல்லை, 30 அந்த நோய் இந்த வெக்கம் இல்லை. ஏன் இந்த உடலில் எவ்வளவு ஆக்சிஜனா அந்த இது வேணுமோ அளவுக்கு இல்லை. என்ன 20% இந்த நம்மளோட உடலில் வார எனர்ஜி இந்த மூளைக்கு தேவை. இல்லையே உன்னோட 0 எனர்ஜி இருந்தால் மூளை எப்படி இருக்கும்? களைச்சி போகும், கோவம் வரும், இல்லை இரிட்டபிளாக இருப்பாய். ஸோ இந்த பிராணாயாமம் ஒழுங்காக செய்தேன்டா இந்த தேவையான எனர்ஜி அதால் கிடைக்கும். மிச்சமான எனர்ஜி ஸ்டோர்டு. அப்போ அதை என்ன சொல்ல 5:30க்கு வந்தால் இந்த சொன்ன பேரையும் சொல்லி கொடுத்து அதை நீங்கள் சொல்லி கொண்டிருக்கும் நல்ல மாதிரி மனுஷன். ஸோ அதான் உண்டு காரணம். ஸோ அடுத்தது அமைதியாக இருக்கும். சரியானே? இப்போ நீ இந்த முதல் படியில் அமைதியாக இல்லாட்டி அதில் பகவத்தியில் வருது, உனக்கு சாந்தி இல்லாதவனுக்கு சந்தோஷம் வராது. அது ரெண்டும் இல்லாதவனுக்கு அமைதி இருக்காது. அவன் தியானம் பண்ண முடியாது. அப்போ முதல் படியே நீ இப்படி டிஸ்டர்பாக இருந்தா ஒரு நாளும் என்ன நீ எப்படி பண்ண முடியும்? ஜாபம் பண்ண அதான் ஞாபகம் வரும். ஓகே. இவ்வளோ என்ன மாதிரி சொல்ல ஞாபகம் இருக்கும். இது ஏனெண்டா இது நல்ல காரியம், புண்ணியம். உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு ஹோஸ்பிட்டலுக்கு போகிறோம், யாராவது நம்மளை தெரிஞ்சவங்க இருப்பாங்க. நான் என்ன பண்ணுறேன், மற்றவங்க கூட எங்காய்ச்சிட்டு வரேன். என்ன நினச்சது, அம்மா என்ன நடந்து உங்களுக்கு இல்லை அவங்களும் அன்போட கதைப்பாங்க. நான் சில இடங்களில் இந்தியாவில் பண்ணால் நிறைய பிஸ்கட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு போய் இல்லை எல்லாரையும் பார்க்கவும் ஒரு ஆளை தான், பட் எல்லாரையும் பார்த்து கொடுத்துட்டு எல்லாருக்கும் பிரார்த்தனை திரையும் போதும் ஜாமு எல்லாம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு எல்லாருக்கும் பாரு இல்லை. அப்போ நீ தேடி போய் புண்ணியத்தை உழை, உன்னை தேடி புண்ணியம் வராது. அப்பா எஸ் எஸ். இப்போ ஒரு 3 மாதமாக ஒரு அந்த 3 உங்களோட கதிரை நீ வேண்டி கொடுத்த கதிரை உண்டு அந்த பலகை இல்லைப்பா பிரிஞ்சு இவங்க யாரை கண்டுக்கும் வர்றதில்ல. என்ன 2-3 பார்த்தேன். கடைசி அன்றைக்கு ஃபோட்டோ எடுத்து அதை அப்பாவுக்கு அனுப்பி அப்போ அதை உடனே அவர் என்னட்டே வரல, அதெல்லாம் முடிச்சு போடுவோம். நான் என்ன இப்போ எத்தனை பேர் அன்றைக்கு இந்த அங்கே 14ஆம் தேதி அப்பா 4-5 பேர் இருந்தாங்க. கொஞ்சம் பேர் போய் இவ்வளோ நான் போய் எல்லாம் என்ன திகதிச்ச கொடுத்துறாங்க. அது மற்றவங்க கண்ணுக்கு படலையே. அப்போ உனக்கு வேறு கண்ணு கொண்டு போகணும் இதெல்லாம் தெரிறதுக்கு, புண்ணியம் உழைக்கிறதுக்கும் சொல்லும் வேறு வேணும். எஸ் 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 வாசன் தேங்க்யூ. வேறு எனக்கு வந்த கோயிலில் அன்னதானங்கள்லாம் கொடுக்குறாங்க. நம்ம கொண்டு போய் ஏதாவது கொடுக்கலாம், அதோட சேர்த்து கொடுங்க. அதை நம்ம போய் உடல் உழைப்பால் செய்யலாம். உடல் ஏன் சார் வயநாடு அது சொல்கிற விளங்குதா? அவங்க அன்னதானம் கொடுக்குறாங்க, அந்த இடத்துல உதவி வேணும் சார். அன்றைக்கு நான் நிறைய பேருங்க பொட்டாப்பட்டு நடந்து இன்றைக்கு அற்புதமாக நான் பார்க்க ஒன்றுண்டேன் சிவனி என்று ஓப்பா. ஏன் சார் மதுரையா அதைத்தான் சேவை என்று சொல்கிறேன். தொண்டு சொல்லுங்க, தொண்டரடி பொடியாழ்வார். நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன வேணும்? சத்தக்கோடி புண்ணியம் வேணும் நமக்கு. அதில் எந்த இடத்துல உன்னாக்கு பொருளாதாரம் இல்லையோ உடம்பார போய் நான் இப்போ செய்கிற மாதிரி ஏன் அவனோட இல்லையே இல்லை வெரி வெரி குட். தொண்டு பண்ணக்குள்ளே அவனோட கொடுக்கறதில்லை, உடலால் செய்கிறான். அது சரியே என்று சொல்கிறது. இந்த தமிழில் என்னது சித்தாந்தம் இல்லையா, சைவ சித்தாந்தத்தில் சரியை கிரியை யோக ஞானம், இது சரியே உடலால் நீ செய்யும் தொண்டு. என் பெருமானுக்கு இல்லை அப்பர் கூட்டுவார் புள்ளோட அதான் சொல்லி செய்தார். என் பெருமானுக்கு அது பிடிச்சிருந்தது. ஏன்னா நீ பணம் கொடுத்துட்டு போகிற பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அதை நின்று செய்கிறது பாருங்க, அதுக்கு பணிவு இல்லையா, கூட்டுறவருக்கு பெரிய இதா. ஆமாம் சொன்னோம். நீ பார்த்து நம்ம கோயிலுக்கெல்லாம் போனால் முதல் வேலை செய்கிறேன்னா குப்போகிறாங்க, வெள்ளாதவங்க விட்டு குப்போகிறாங்க. திருக்கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முதல் அது இந்த நாடு மிச்சம் கஷ்டமாக இருந்தது. எனக்கு பிச்சு முருகா இந்த நாட்டுக்கு அமைதி வேணும் ஐயா நான் தருமாலையா முழு வெளி பிராகம் முழுதும் க்ளீன் பண்ணி போட்டு தான் நாங்கள் பஜனை செய்வோம். முருகப்பெருமான் ப்ளீஸ் நான் ஒரு தரிசனம் கிடைக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா நான் இந்த சொல்கிறேன்.
அவர் மயில் அவர் திருநடனம் ஆடுறதை நான் பார்த்தேன். வெளியே சொல்கிறேன்னா தொண்டு அப்பா நீ பாரு, நீ சாதாரண ஒரு செலவும் இல்லை, உன் உடலால் நீ செய்தாய். என் பிள்ளைகள் அவங்க அவங்கள உகந்தைக்கு நான் சொன்னேன், அங்கே முதல் நாளே போய் 2 மணி வரையும் அவ்வளவு கூட்டி இது பண்ணி என்ன அற்புதம். மனுஷன் யூஆர் ரைட். இப்போ அதெல்லாம் செய்யும் தானாக வராது. அப்போ என்ன நடக்கண்டா அவன் இதயம் தூய்மையாகும் பெருமாண்ட அவசியம் வரும்போது கொட்டாயம் சொல்லுவோம். இது இந்த தொன்ற பெருமையை காட்டுறதுக்கு ஒரு நடந்த திருவிளையாடு. அப்பரும் திருஞான சம்பந்தரும் கோயிலாக போய் தேவாரம் பாடி ஒரு ஊருக்கு போகிறோன்னே அங்கே பஞ்சம். இப்போ அவங்க அங்கே மற்றபடி போனாங்க இறங்கியிருந்தாங்க. என் பெருமாள்கிட்ட போய் அவங்கள அடியாரில் இருக்கிறாங்கோ, அவங்களுக்கு சாப்பிடணும் இல்லையோ. அப்போ அவங்க பாடினோடனே என் பெருமாள் சொன்னார், தெற்கு வாசல் ஒரு கோயில் திருநாவுக்கரசருக்கு, வடக்கு வாசல் ஒரு கோயில் ஒவ்வொரு நாளும் இருக்குது, நீங்கள் அதை எடுத்து விற்று பஞ்சம் முடியும் வரையும். அப்போ இது தொடங்கிட்டு அது 2-3-4 நாள் ஆகுது. திருஞான சம்பந்தர் மடத்தில் சாப்பாடு 2-3 மணி. அப்போ அவங்க இவர் சொல்லலை, அங்கே அப்பர் இதெல்லாம் சாப்பிட்டு கைகள் ஒரு பேர் பார்க்குறேன். அது 1 மணிக்கே முடிஞ்சு லஞ்சு. அவன் கூப்பிட்டு கேட்டேன், என்ன நடந்தது? உங்களுக்கு கிடைக்கிற தங்க நாணயத்தில் அரசன்ற சீல் இல்லை, அதால் வேண்டுறவங்க களவெடுத்துட்டு வந்து உருக்கிட்டு கொடுத்துருவாங்கன்றபடி சந்தேகமாக இருக்கக்கூடிய வேண்டுறதுக்கு தயங்குறபடியாக எங்களுக்கு சாமான் பண்ணுறதுக்கு பணம். அவரே பெருமானிட்ட போய் ஐயா ஏனையா இந்த வஞ்சகம் செய்கிறான்னு சொன்னார். அதுக்கு அவருந்து என்னார், ஞான சம்பந்தரே நீங்கள் 2 பேரும் பாடுறீங்க, ஆனால் என்னது அப்பர் பெருமான் உளவார தொண்டின் பெருமையை இந்த உலகத்துக்கு காட்டுவதற்காக இந்த திருவிளையாடலை செய்தோம். நாளை இருந்து உமக்கும் என அந்த ஒழுங்காக தந்தேன். பியூட்டிஃபுல். எனக்கு சரியான விருப்பம் வந்தது. அதில் நான் கோயில் போனால் இந்த திருத்தொண்டு பரவுவாம் இல்லை, தொண்டரதம் பெருமை சொல்லவும் அறியுது. அவங்களுக்கு பணக்கார இல்லை மாதிரி உடலால் தொண்டு. நம்ம பார்வதி பதே ஹர ஹரமா. God bless you.